நல்வாழ்வுத்துறையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்குடனான பணி நியமனங்கள் என்பது இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து படிப்படியாய் முழுமையாய் நிரப்பப்பட்டு இன்றைக்கு காலி பணியிடங்கள் இல்லாத துறை என்கின்ற பெயரை மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த பணி நியமனங்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு பணியாளர்களின் கோரிக்கைகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு பெரும்பகுதியானவைகள் நிறைவேற்றப்பட்டும் வந்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது கடந்த நவம்பர் திங்கள் 21ஆம் தேதி 1100 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டது. அதற்கான தேர்வு கடந்த ஜனவரி திங்கள் 25ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வுக்காக விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை 25,172 பேர். 1100 பணியிடங்களுக்கு தேர்வுக்காக விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை 25,172. தேர்வில் பங்கேற்று தேர்வு எழுதியவருடைய எண்ணிக்கை 20,867. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 16,968. தேர்ச்சி பெற்றவர்களில் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனிவல் ரொட்டேஷன் என்று இறுதியாய் தேர்வானவர்கள் 1100-இல் 1071 பேர் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1071 பேருக்கான பெயர் பட்டியல் நேற்றைக்கு இணையங்களின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த 1071 உதவி மருத்துவ அலுவலர்கள் இன்று முதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கே செல்லும் ஒரு பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அரசு துறைகளின் வரலாற்றில் புதிதாக பணி நியமனங்கள் பெறுபவர்கள் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படுவது என்பது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மட்டும்தான். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டு முடிந்தவரை அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு ரிசல்ட் வெளியான உடனே நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள், டிபிஎச் அவர்கள் இன்றைக்கு மிகுந்த அக்கறையோடு அனைத்து அலுவலர்களின் உதவியோடு இந்த கலந்தாய்வை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 100 பேர். இந்த 100 பேருக்கான கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவர்களுக்குரிய அந்த பணி ஆணைகள் தற்பொழுது வழங்கி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி ஆணைகளை இந்த டிபிஎச் அலுவலகத்திலேயே டிபிஎச் அவர்களால் தொடர்ந்து வழங்கப்படவிருக்கிறது. அதை இன்றைக்கு முறையாக தொடங்கி வைத்திருக்கிறோம். இன்று நாளை என்று தொடர்ச்சியாக அனைத்து வேலை நாட்களிலும் இந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்படும். இன்றைக்கு முதலில் தொடங்கி வைத்திருக்கிறோம் 100 பேருக்கு. இதில் தேர்வானவர்களுக்கு இன்றைக்கே
பணி ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு புதிய பணி ஆணை பெறுகிற உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு துறையின் சார்பில், அரசின் சார்பில் எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் சேவை தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.